என்னடா துணி மூட்டை இப்படி கொட்டிட்டு இப்படி ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறாளேன்னு பாக்குறீங்கன்னா, லெட் மீ டெல் யூ, இன்னைக்கு நம்ம வந்து கடந்த 3 மாசம், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாசத்துல நான் படிச்ச புஸ்தகங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி குவைட் அ சிட் சாட் வீடியோ. அண்ட் அதே மாதிரி நீங்களும் பிக்அப் ஒன் ஹவுஸ் ஹோல்ட் ஷோர் ஆர் வேற ஏதாவது பண்ணிட்டு அப்படியே கேட்டுட்டே இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் இட்ஸ் கோனா பி a very casual, basically just discussing book in general. The first book, that is the Book of Everlasting Things by Achal Malhotra. இதெல்லாமே எனக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் பேஸ்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறதுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம வெறும் சும்மா கதையா படிக்கிறோம், பட் அந்த சிச்சுவேஷனை ரியல் லைஃப்ல அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது, நேத்து வரைக்கும் இது நம்ம வீடு, இன்னைக்கு காலம்புற வரைக்கும் இது நம்ம வீடு, ஆனா நைட்டோட நைட்டா நம்ம பிறந்து வளர்ந்து விட்டுற வீட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுல போய் பிழைக்கிறதுனா, not just a normal story, it's a love story. இது ஹிந்து முஸ்லிம் லவ் ஸ்டோரி பத்தி இட்ஸ் ஆல்ரெடி அ வெரி சென்சிட்டிவ் டாபிக், பட் த ஆத்தர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் அது படிக்கும் போது நிஜமாவே இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க லைஃப்ல அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். இட்ஸ் வெரி ரிலேட்டபிள். பாய் வாஸ் ஃப்ரம் பர்ஃபியூமரி ஃபேமிலி அண்ட் த கேர்ள் வாஸ் ஃப்ரம் கேலிகிராஃபி ஃபேமிலி. ஸோ அந்த காலத்துல ஆர்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம், பட் now it's just AI. So அந்த அந்த கான்செப்டையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. திஸ் புக் 4 ஸ்டார். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது இல்லாட்டிக்குள்ள பரவாயில்ல, இது ஒன்னும் இந்த டயத்துக்கு இந்த சாப்டர்ஸ் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. தட்ஸ் வை இட் மேக்ஸ் இட் இஸ் a slow read. ஏன்னா நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் இஸ் மோர், பட் still worth your time. So சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த புக் டெஃபினெட்லி படிச்சு பாருங்க. இந்த புக் ஆச்சு எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் கெஸ் பண்ணிட்டேன், ஓகே இதுதான் கதையா இருக்கும். நைட் இன் பாரிஸ் கிண்டல்ல படிச்சேன், ரொம்ப நார்மல் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரின்னு நினைச்சேன். பட் ஐ வாஸ் சோ ராங். ஆஸ் த புக் ப்ரொசீட்ஸ் அது வந்து டோட்டலாவே ஃபிளிப் ஆயிடுச்சு. முதல்ல ஐ தாட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த புக்கு. ஏன்னா தட் ஷி கோஸ் வித் ஹர் மேன்ஸ் ஃப்ரெண்ட். சீட்டிங் ட்ரோப் வந்து எனக்கு செட் ஆகாது. அதுவும் பின்னாடி போய் ஏமாத்துற மாதிரி இருக்கும் போது ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் தட் செட்டப். அதனால நான் நினைச்சேன் இட் இஸ் வெரி ப்ரெடிக்டபிள், இட் won't be a nice read ன்னு நினைச்சேன். பட் அந்த சிச்சுவேஷன், சீட்டிங் சிச்சுவேஷன் எப்படி வந்தது அண்ட் அது வந்துதான் இல்லையான்னு ஸ்பாய்லர்ஸ் தர வேண்டாம்னு பாக்குறேன். ஸோ அந்த சிச்சுவேஷன் எப்படி வந்தது அண்ட் வாஸ் தட் சிச்சுவேஷன் அவாய்டபிள் ஆர் ஷுட் த ஃபீமேல் மெயின் கேரக்டர் ஹேவ் டன் தட் அப்படின்னு தோணுற அளவுக்கு கதை நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஸோ ஸ்டார்டிங்ல படிக்கும் போது ஐ தாட் ஐயோ சாமின்னு, பட் ஆஸ் த புக் ப்ரொசீடட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. Will I recommend this? Yes. Kindle Unlimited இருக்கு. So Kindle Unlimited இருந்தா definitely படிச்சு பாருங்க. Should you go and purchase this book? It's okay. இல்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கட்டாயம் படிச்சே ஆனும் அந்த மாதிரியான ட்ரோப் இல்ல. பட் Kindle Unlimited உங்கள்ட்ட இருந்தா definitely worth a read. It's a beautiful story. The situation was gorgeous and it is set up in Paris. I just மனசுல ஒரு ஆசை இருக்கு, எப்பயாச்சும் நம்ம பாரிஸ் போகணும்னு. அண்ட் இந்த புக்கோட கதை பாரிஸ்ல இருக்கும்போது அந்த சினாரியோலாம் இமேஜின் பண்றதுக்கு it was really beautiful, heartbreaking as well in a way, but still a gorgeous read. அடுத்த புக் வந்து Anxious People by Frederick Backman. Oh boy, இந்த ஆத்தரை பத்தி நான் எவ்வளவு வாட்டி சொன்னாலும் it's less. He is one of my top favorite author. Such an amazing writer. அவர் எந்த புக் எழுதினாலும் கண்ணை மூடி நான் படிப்பேன் அண்ட் கண்ணை மூடி உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுல வந்து வாட் செட்ஸ் திஸ் புக் அபார்ட்னா இஸ் த ஹியூமரஸ் டைமிங். ஒரு சில இடத்துலலாம் நீங்க அவ்வளோ சிரிக்கலாம். அந்த ஹியூமர் எலிமெண்ட் இஸ் வாட் எலிவேட்ஸ் திஸ் புக். இல்லாட்டி இட் வந்து இட் கைண்ட் ஆஃப் சீன்ஸ் லைக் சாரி கொஞ்சம் வேர்க்குது, ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லாட்டி ரொம்ப சத்தம் வரும் வீடியோல இருக்கு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். யா, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு ஹோஸ்டேஜ் சிச்சுவேஷனா ஆரம்பிக்கிறது, ஒரு பேங்க் ராபரியா ஆரம்பிக்கிறது. ஆனா கதை வந்து அது 2 பத்தியும் கூட இல்ல. பேங்க் ராபரி பத்தி கூட இல்ல அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு கிட்னாப்பிங் ஹோஸ்டேஜிங் சிச்சுவேஷன் மாதிரி இருந்தோம்னா பேனிக் த்ரில்லர் மிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர். அவர் எழுதின விதத்தினால டெஃபினெட்லி இட்ஸ் 4.5 stars for me. Worth a read. Pick this up, you'll love it. செம்ம கதை. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்த புக் பத்தி என்ன படிச்சேன்னா, there's too many characters, too many point of views அப்படின்னு. பட்
honestly அதுதான் highlight of the book னு தோணித்து எனக்கு. ஏன்னா இத்தனை characters இருந்தா everyone will have a different anxiety within them. Everyone will have a different form of guilt, longingness, loneliness, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கஷ்டம், the life that they have lived so far எல்லாமே டிஃப்ரெண்ட். அண்ட் அந்த எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தாலுமே எப்படி அதை கனெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணி ஹவ் தே ஹீல் தெம்செல்ஸ் அப்படின்னு படிக்கும்போது இட் இஸ் சோ ஹார்ட் டச்சிங். அதுலயும் ஒரு ஹியூமர் எலிமெண்ட் ஆட் பண்ணதுனால திஸ் புக் பிகம்ஸ் go pick this book. அடுத்த புக் நான் படிச்சது வந்து Can You Find Her by கங்கா பரணி. இது வந்து ஆக்சுவலி எங்க ஏப்ரல் மந்தோட புக்ல பிக் ஆனது. It's a thriller book written by a Chennai பொண்ணு. That itself was a highlight for me. Best thing என்னன்னா இந்த புக் படிக்கும்போது it's a mystery, thriller mystery. So நம்மளும் வந்து அதுல இன்வால்வ் ஆகி ஒரு டிடெக்டிவ் மாதிரி எல்லா கிளூஸையும் வச்சு யார் குற்றவாளியா இருப்பாங்க அப்படின்னு we are also involved in the process. அண்ட் அந்த விஷயம் தான் இந்த புக்கை தூக்கி எழுப்பிது எனக்கு. நீங்க வந்து உங்க அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது அது எல்லாத்தையும் மறந்து you just deep dive into situation into a fiction book. I love it. இதோட எண்டிங் வந்து இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். அண்ட் இது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் ரீட் பண்ணதே கிடையாது, யூ ஆர் நான் ரீடர், இல்ல நடுப்புல நிறைய கேப் வந்துட்டு எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா திஸ் புக் இஸ் அ கிரேட் பிக். Perfect for beginners, perfect for non-readers. What if I tell you, நம்ம வந்து வெஸ்டர்ன் ஃபேண்டசி வேர்ல்ட அவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஒரு வேம்பயர் பேஸ்ட் ஸ்டோரிஸோ இல்ல டிராகன்ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல போறதுக்கு we are just so excited. Yes, those books are amazing, no doubt. ஆனா what if I tell you, நம்ம இந்தியன் மைத்தாலஜியோட ஒரு பெரிய ஃபேண்டசி இந்த உலகத்துல இருக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. திஸ் பிரளயா ப்ராஃபஸி மேட் மீ திங்க் இன் தட் வே. அதுவும் பெஸ்ட் பார்ட் என்னன்னா இது வந்து நம்ம சவுத் இந்தியன் தமிழ்நாடுல நடக்கிற டெம்பிள்ஸ் லைக் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி கோவில்கள்ல குட்டி குட்டி கதை இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கும்ல, அந்த கதையெல்லாம் சேர்ந்து ஒரு புக்ல எழுதியிருக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. இட் இஸ் த்ரூ தீஸ் புக்ஸ் தட் நம்மளோட சவுத் இந்தியன் கல்ச்சரா இருக்கட்டும், நம்மளோட ஈவெண்ட்ஸ், நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ், நான் பாம்பேல இருந்ததுனால சொல்றேன், நிறைய பேருக்கு அவ்வளவா தெரியாது. நம்ம சவுத் இந்தியனோட கல்ச்சர், ஃபுட், ரிலிஜன், அவங்களுக்கு என்னன்னா அண்ணா, எல்லா சவுத் இந்தியனும் ஒரு அண்ணா, எல்லா சவுத் இந்தியன் இட்லி தோசை அவ்வளவுதான் தெரியும். பட் நம்மளோட டெம்பிள்ஸ்க்கு வந்து ஆர்கிடெக்சர் வேயா இருக்கட்டும் இல்ல புராண கதைகளா இருக்கட்டும், the value I don't think it has reached to masses. இப்போ அயோத்தியா, அதே மாதிரி கோல்டன் டெம்பிள், இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு கொண்டாடுறோம். ஆனா சவுத் இந்தியன் டெம்பிள்ஸை பத்தி அவ்வளவா, சபரிமலையை பத்தி கூட நிறைய பேருக்கு தெரியாது நார்த் இந்தியாஸ்ல. ஸோ ஐ திங்க் தீஸ் புக்ஸ் ஹெல்ப் அஸ் ரீச் மாசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு புக் தான் இது. அண்ட் பீங் மதுரை போறாங்க, ஸ்ரீரங்கம் போறாங்க இந்த புக்ல. பீங் மதுரை பொண்ணு, நாட் எக்ஸாக்ட்லி, என்னோட அப்பா அம்மா வந்து மதுரையில இருந்து, ஸோ அதெல்லாம் ஒரு கதையில படிக்கும் போது ஐ ஃபீல் so close to it. அதை தவிர அந்த குண்டலினி அண்ட் 6 சக்கரம் 6 8 நீங்க சொல்லுங்க, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஸோ நம்ம பாடியில இருக்கிற அந்த சக்கராஸை சேர்ந்து ஒவ்வொரு சக்கரம் ஆக்டிவேட் பண்ணோம்னா அது நமக்கு எவ்வளவு பெனிஃபிஷியல், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதனால என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு அட்வைஸா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிக்குள்ள அதை கலந்து சொல்லும் போது it was so beautiful. I understood the value. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரேக்கி மாஸ்டர். ஸோ அவர் சொல்லும் போது அப்பெல்லாம் ஓகே சும்மா கேட்டுட்டு இருந்தேன், ஆனா உள் வாங்கல. இந்த மாதிரி ஒரு கதை மூலியமா படிக்கும் போது it just fits into us and we understand that how yoga can affect our health, or how opening up of these chakras will help you raise above your standard living of life. Being a Tamilian, I really enjoyed this book. The book வந்து it was the most hyped, one of the most hyped book of 2026. மோஸ்ட்ல இருந்து one of the most ஏன் சொன்னா, எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் அவ்வளோ புக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவ்வளோ புக்ஸ் ரிலீஸ் ஆகாது மாத்திரம் இல்லாம it has got so much hype these days on social media. and கதைகளும் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. This book was not released this year, ஆனா இந்த புக் பேஸ்ட் பண்ண மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுனால இந்த வருஷம் இந்த புக்கை பத்தி இவ்வளவு அதிகமா பேசிட்டு இருக்காங்க. So the book that I'm talking about is Project Hail Mary. இந்த புக் வந்து நான் ஒரு sci-fi girl கிடையாது. It is not my, I mean I don't dislike it, neither do I like it. Given a chance, என் முன்னாடி ஒரு fantasy book வச்சிருக்கீங்க, ஒரு sci-fi book வச்சிருக்கீங்கன்னா I'll pick up fantasy.
romance or sci-fi, I'll pick a romance. So அந்த மாதிரி it's not something that I don't read, but it is something that I don't naturally deviate towards. அதனால நான் ரொம்ப நாளா படிக்காம வச்சிருந்தேன். ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணி கண்டிப்பா படிங்க, யூ வில் லவ் இட் அப்படின்னு என்னைய வந்து புஷ் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணதுனால சரி லெட்ஸ் கிவ் இட் டு தி ஹைப் அண்ட் கெட் தி புக்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல this book would be one of my top reads of 2026. just because மூவி அடாப்டேஷன் வந்திருக்கிறதுனால சொல்லல. இன்ஃபேக்ட் நான் மூவி இது வரைக்கும் பார்க்கல, நான் வெறும் புக் தான் படிச்சிருக்கேன். அண்ட் வாவ் wow is an understatement. 6 stars, definitely 6 stars கொடுக்கலாம் இந்த புக்குக்கு, only because the way it is written. அதான் சொல்றேன்ல, ஒரு ஹியூமர் எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபுல் வைபே சேஞ்ச் ஆகும். இந்த மெயின் கேரக்டர் வந்து தான் எங்க இருக்கோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு தெரியாம ஒரு ஸ்டேட்ல இருக்காரு, அந்த மாதிரி ஸ்டேட்ல இருந்துக்கிறாரு. அண்ட் பேக் டு பேக் ஹி ரியலைசஸ் அவர் எப்படி இங்க வந்தாரு, இதுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு, எதனால இந்த ஸ்டேட்ல இருக்காரு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது when the story unravels in this format, பா என்னமா எழுதியிருக்காரு. அண்ட் அதுலயும் it is like an interaction with alien about humanity. கடைசி வரைக்கும் அந்த ஹியூமனிட்டியை அவர் எப்படி கைப்பிடிக்கிறாரு and where it takes him and how his life revolves around him, revolves around the concept. ரொம்ப வித்தியாசமான ஒரு science fiction concept about aliens, space, but above all this there is always humanity and kindness. இதுக்கு ஏடா வேற எந்த இதுவும் வராதுன்னு சொல்லி காமிக்கிற மாதிரி. அதுவும் எண்டிங்ல சொல்லாமா வேண்டாமா, எண்டிங் லாஸ்ட் 2-3 பேஜஸ் அவர் வாழ்க்கையில அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ கடந்ததுக்கு அப்புறமும் படிக்கும் போது ஒரு செகண்ட் புல்லரிச்சு போச்சு எனக்கு. இட் வாஸ் such a nice and one of my most annotated books, one of my most favorite books of 2026, one of my I'll push you guys to read it. அந்த மாதிரி ஒரு புக் ரெக்கமெண்டேஷன்னா கண்டிப்பா ப்ரொஜெக்ட் ஹேல் மேரி தான். இது வரைக்கும் நீங்க படிக்கலன்னா I don't know what you guys are doing, go pick it up right now. இப்போ போய் அமேசான் விஷ் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க அண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது வாங்கி படிச்சு பாருங்க. டாக்கிங் அபவுட் அமேசான் விஷ் லிஸ்ட், என்னோட பர்சனல் விஷ் லிஸ்ட ஃபைனலி நான் கம்பைல் பண்ணி ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் நான் வேணா உங்களுக்கு கீழே பயோல கொடுக்குறேன். ஏன்னா நிறைய வாட்டி நீங்க வந்து கேக்குறீங்க கி ரெக்கமெண்ட் மீ ஷார்ட் ஸ்டோரி புக்ஸ் ஆர் ரெக்கமெண்ட் மீ சம் ஆர் ரெக்கமெண்ட் மீ குட் ஃபீல் குட் புக்ஸ். ஸோ அந்த மாதிரி என்னோட விஷ் லிஸ்ட்ல என்னெல்லாம் புக்ஸ் இருக்குன்னு ஃபைனலி அமேசான்ல சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, செக் பண்ணி பாருங்க. அடுத்த புக் இஸ் அ ரீரீட். ஸோ வருஷத்துல வந்து ஒரு 2-3 புக்ஸ் ஆவது நான் திருப்பி படிச்சு பார்க்கணும்னு ஒரு எனக்குள்ளேயே ஒரு எய்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன். கைட் ரன்னர், ஐ நோ வெரி ஹார்ட் இமோஷனல் ரீட். இந்த புக்கை ரீரீட் பண்ணணும்னா யூ நீட் கட்ஸ், பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ரீடிங் இட். காலேஜ் டேஸ்ல படிச்ச கதை இப்ப கூட யோசிக்கும் போது ஐ ஃபீல் சோ ஹெவி. ஸோ ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான், ஆனா ஒரு பாண்டிங், ஒரு உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சும்மா வாய் வார்த்தையில மூவிஸ்ல கேட்டு இதெல்லாம் பார்க்காம ரியல் லைஃப்ல அந்த 2 பசங்க எப்படி ஒருத்தருக்கு நிக்கிறாங்க அண்ட் ஒருத்தரோட டிசிஷன்னால இந்த பையனுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது அண்ட் இந்த பையனோட வாழ்க்கையே இந்த பையனால எப்படி மாறி போறதுன்னு ஒரு கதை. வெரி ஹெவி இமோஷனல், ஹார்ட் பிரேக்கிங். யோசிக்கும் போதே stuck in my heart, it will rip your soul. அதுவும் ஆப்கானிஸ்தான்ல பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் எழுதுவாரு. அண்ட் இந்த மாதிரி பாவப்பட்ட கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து எனக்கு even though it's fictional stories, but I know somewhere someone is facing or living such kind of a life. அப்படின்னு நினைக்கும் போதே it feels so heavy. If you haven't read it yet, go blindly read it. It's heartbreaking, it's sad. It will leave you hopeless, but still will give you a reason to believe in good things. Lucknow After the Lamps Go Out. Sci-fi மாதிரியே ஹாரர் ஸ்டோரிஸ் வந்து அவ்வளோவா படிக்க மாட்டேன், பட் இந்த புக் வந்து நமக்கு ரூபா பப்ளிகேஷன்ஸ் ரிவ்யூ பர்பஸ் கோசம் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. தட்ஸ் வை ஐ பிக்ட் அப். இன்ஃபேக்ட் இவங்க வந்து ஒரு 2-3 months பேக் இம்மார்டல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு புக் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ 2 புக்ஸுமே நான் சொல்றேன், இவங்க அனுப்பிச்சிருந்துருக்கலன்னா ஐ வுட் ஹாவ் லாஸ்ட் சச் அ ஜெம் ஆஃப் அ புக். ஐ மீன் இந்த புக் வந்து லக்னோவில் ரியல் லைஃப்ல நடந்த கதைகள் அண்ட் ஃபிக்ஷன், சட் லிட்டில் பிட் ஃபிக்ஷன் பட் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் மாதிரி
ரீசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் அப்படியே புல்லரிச்சு போயிடும். அதுவும் I just had to give it a break when I was reading it, and the imagination, like ஹாரர் மூவிஸ் பாக்குற அளவுக்கு நம்மள இமேஜின் பண்ண வச்சுட்டு இட் வாஸ் ரியலி ஸ்கேரி. அண்ட் வாய்ப்பே இல்ல. இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் புக் விச் மேக்ஸ் இட் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அகைன் ரீடிங் ஸ்லம்ப்ல இருக்கீங்களோ இல்ல பிகினரா இருந்தா கூட இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் புக்ஸ் படிக்கும் போது இட் பிரிங்ஸ் தட் ரீடிங் ஃபயர் பேக் இன் டு அஸ். ஸோ இட் வாஸ் அது ஹாரர் ஜான்ராங்க போது யூ வில் நாட் கெட் போர்ட் ஆஃப் இட். ஐயோ என்னடா ஜப்பு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தோணாது நமக்கு. அண்ட் இட் கீப்ஸ் யூ என்கேஜ்ட் இன் டு த புக். ஸோ அதுதான் எனக்கு செம்மையா முடிச்சிருந்தது. 2 பர்டிகுலர் ஸ்டோரிஸ் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நான் எப்ப படிச்சேன் இந்த புக்கு? ஏப்ரல்ல. அண்ட் I can still recollect and reimagine those scenarios நினைக்கும் போது வாய்ப்பில்ல. So these were the books I read in April. And now let's jump on to May. மேல ஃபர்ஸ்ட் நான் படிச்ச புக் வந்து த மிஸ்ஸிங் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு, நார்மலா சைல்ட் அபியூஸ் இல்ல எனிதிங் இன் ஜெனரல் அபியூசிவா இருந்துச்சுன்னா I cannot take it. அதனாலேயே ரொம்ப பாப்புலரான ஹவுஸ்மேட் சீரீஸ் பை ஃப்ரீடம் எக்ஸ்பெண்டட் அது கூட எனக்கு அவ்வளவா பிடிக்காது. பிகாஸ் I cannot see something bad happen to someone. ஒரு கதைக்குள்ள இருந்தாலுமே I can't take it. எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னமோ நம்ம தான் தப்பு செய்யற மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடும். ஆனா இந்த புக், this book, even though it had a little bit portion of child abuse, still it kept me engaged. It was thrilling, it was engaging. Kindle Unlimitedல படிச்சேன். ஸோ உங்ககிட்ட Kindle Unlimited இருந்தா டெஃபினெட்லி படிச்சு பாருங்க. அண்ட் if you enjoyed Housemaid series, then this Missing Ones will be equally good enough for you. அடுத்த புக் வந்து இது இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பாப்புலரா இருக்கு அண்ட் ரொம்ப ஹைப்பான ஒரு புக் which was the good material. But sadly எனக்கு இந்த புக் சுத்தமா பிடிக்கல. Actually சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, because reading is subjective. Something that I didn't enjoy doesn't necessarily mean that you also won't enjoy. So first good point சொல்றேன். This book is based on a man's point of view. It talks about a situation which is breakup through the lens of the main male character. அதனாலவே I picked this book. Okay, something different இருக்கும். நம்ம யூசுவலி ஃபீமேலோட லவ் சாய்ஸஸோ இல்ல பிரேக்அப் சாய்ஸஸோ ரிலேஷன்ஷிப் சாய்ஸஸோ நிறைய படிச்சிருக்கோம். அண்ட் we can easily connect with them naturally being a woman ourselves. ஆனா ஒரு மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல லைஃப் எப்படி இருக்கும்னு I was actually interested to know. But that was so disappointing. Like the whole book, like கொஞ்சம் கூட கேரக்டர் டெவலப் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. he is still cribbing, still crying. ஜவ்வ மாதிரி ஒரு பிரேக்கப் போட்டு அவ்வளோ எழுதிருக்கா. So just a breakup, I know it's heartbreaking. I know அந்த டைம்ல நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தோணும், as if the world is about to end. But okay, get over it. In this situation, how he came that situation, and அதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படி மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் if it had given me a hope of survival, or it had given me a hope of doing better in life, it would have made sense to me. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, which was disappointing. Only good thing is towards the end, like last or 10 to 15 pages என்னமோ அந்த பேஜஸ்ல வந்து அந்த ஃபீமேல் மெயின் கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது படிச்சப்பறம் ஐ ஃபெல்ட் சோ குட், பிகாஸ் அப்பா வேலிடேட் பண்ணிட்டடி நீ என் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரின்னு தோணிட்டு. ஸோ இவ்வளவு புக்கு ஃபுல்லா படிச்சு நான் நினைச்சது எல்லாமே அந்த ஃபீமேல் மெயின் கேரக்டர் அந்த ரீசன்ஸ் சொன்னா பிரேக்அப் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் போது அப்பா தேங்க்யூடா அப்படின்னு தோணிட்டு. ஸோ எஸ், ஐ won't recommend this book. கட்டாயம் படிச்சே ஆகணும்லாம் கிடையாது. உங்ககிட்ட இந்த புக் இருந்ததுன்னா படிங்க. In my opinion, you don't have to go and buy and spend for this book. It's okay, 2 to 2.5 stars தான். Next book வந்து நான் நடுப்புல மே மந்த்ல வந்து சேலஞ்ச் எடுத்திருந்தேன், reading 7 books in 7 days சொல்லிட்டு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த புக் வந்து டைரி ஆஃப் a young girl. இப்போ இந்த புக்கை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. இட்ஸ் அ கிளாசிக் புக் அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு சர்டன் புக்ஸ் லைக் மெமோர், ஆட்டோபயோகிராஃபி இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவங்க லைஃப பத்தி எழுதிருக்காங்க. ஸோ we are no one to comment on someone else's life. அதனால I usually don't rate such books, and I usually don't say anything negative about these books, because அந்த சிச்சுவேஷன்ல இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஆகும்போது நம்ம அதை go through பண்ணாதான் we can tell whether it is justified or not, or what is harsh feelings, or whether it hurt us, or whether it brought us happiness. Ana when I get into such books, I have this notion that back of the mind la irukku romba emotional drama, romba ஒரு ஒரு எப்படி சொல்றது கடந்து வரணும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகல்.
அப்படி it should shatter my heart, it should rip my soul, it should make me cry out loud. அந்த மாதிரி தோணும் எனக்கு மெமோர் படிக்கும்போது, because I have read such books. அதனால இந்த புக்குக்குள்ள போகும்போது that is what I thought I will get an emotional punch. அந்த ஒரு ஃபேக்டர் மிஸ்ஸிங், மேபி பிகாஸ் she was just a young girl. புக் டைட்டில்ல சொன்ன மாதிரி she is a young girl, and ஜூஸ் வந்து அந்த ஹிட்லர் காலத்துல how they went into hiding, அண்ட் அதுல வந்து அவங்க லைஃப் எப்படி ரிவால்வ் ஆச்சுன்னு தான் ஒரு ஸ்டோரி. ஹிட்லர் காலத்துல வாழ்ந்து சர்வைவ் பண்ணது இஸ் லைக் unimaginable for Jews at that time. And அதனால even though that lack of emotional trigger was missing for me, but still I could empathize with that little girl. And அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் வாழறது வந்து கொடுமை. இட்ஸ் a good read, definitely நீங்க படிக்கலாம். ஏன்னா அந்த டைம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி புக்ஸ் ஆர் really a good entry point ன்னு சொல்வேன். This book is Little Coffee Shop of Kabul. ஏன் சிரிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் செகண்ட் காபுல் சொன்ன உடனே எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த மாதிரி புக்ஸ் எக்கச்சக்கமா நான் படிப்பேன் ஆப்கானிஸ்தான், சுதான் பத்திலாம். அண்ட் அவருக்கு எப்பவுமே ஒரு பயம் வந்துடும், என்னடி இதுக்குள்ள இவ்வளவு போய் முழுகிட்டுறேன்னு எனக்கு அடிக்கடி கேட்பாரு. ஸோ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ஆப்கானிஸ்தான் பத்தி புக் இல்லைன்னா நமக்கு பொழுது போகாதுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு சின்ன ஸ்மைல் வந்து. இங்க வந்து வாட் ஐ ஃபெல்ட் இஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். நம்ம லைஃப்ல இஃப் வி ஹேவ் ஒன் சியர் லீடர், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா மாத்திரம் போதும், we will be so much more happier and content in life. And female helping out females is such a brilliant thing. எனக்கு அதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப happy and satisfied இருக்கும். So this book is not more about struggles of women in Afghanistan. ஆனாலுமே அந்த ஸ்ட்ரகிள்க்கு நடுவுல having good friendship, how it can lift you up அப்படிங்கிற ஒரு கதை தான் இது. அண்ட் அந்த ஒரு ட்ரூத் கோசமே you can read it. It's a nice read. அடுத்தது வந்து The Family Upstairs ன்னு ஒரு த்ரில்லர் புக். இந்த புக்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வேற லெவல் பாப்புலர், அண்ட் ஐ கேன் டோட்டலி see the hype. This book was a great read. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம வந்து ஒரு புக்கை எந்த டைம்ல படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம்னு பொறுத்துதான் இருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த புக்ஸ், இந்த 7 புக்ஸ் வந்து நான் 7 books in 7 days சேலஞ்ச்ல படிச்சேன். ஸோ டே ஃபுல்லா நமக்கு வேலை இருக்கும், நம்மளால அவ்வளோ அந்த அளவுக்கு புக்கை படிக்க முடியாது. பட் நைட் டைம் when all the work is done and when we get that 2 to 2.5 hours, ஒரு 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நைட் டைம்ல, அந்த டைம்ல படிக்கும் போது இந்த புக்ஸ் ஹிட் அந்த மாதிரி ஆச்சு எனக்கும். ஒரு நைட் டைம்ல ஒரு த்ரில்லர் புக் படிக்கும் போது when everything around you is calm, நீங்க வந்து ஃபுல்லா அந்த புக்ல இமர்ஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த ஃபீலிங்கே வேற. அதுவும் த்ரில்லர்ஸ் எல்லாம் படிச்சா சான்ஸே இல்ல, சூப்பர்வா இருந்துச்சு. ஒரு மிஸ்ட்ரி ஜோன் நம்மள சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் அதனால இந்த புக்கை பத்தின மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு ஆன் இன்டர்நெட். சம் பீப்புள் என்ஜாய், சம் டோன்ட். ஐ என்ஜாய்ட் இட் அண்ட் ஐ லவ்ட் இட். Maybe because the setting, the mood was just perfect for me. The வர கேரக்டர்ஸ் தான் இருக்கட்டும், ட்விஸ்ட், நான் எதுனே பார்க்கல இந்த மாதிரி பிளாட் ட்விஸ்ட் எல்லாம் வரும். கேரக்டர்ஸையும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதியிருந்தாங்க. worth your time and money and energy and resources, everything, go pick it up right away. அடுத்தது வந்து I came upon a lighthouse. So again this is a memoir, so no rating for this. இந்த book வந்து I had a mixed feeling for this. ஏன்னா ரத்தன் டாடா அவரை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்ல இமேஜின் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் ஜெலஸ் ஆஃப் சாந்தனு நாயுடு. ஏன்னா அது சொல்லுவாங்கல்ல, ஒரு லக் டைம் இதெல்லாம் கூடி வரணும்னு. அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு கூடி வந்து he got a chance to live up close with a legend like Mr. ரத்தன் டாடா சார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அடுத்து எப்போ வருவாங்க உலகத்துல இருந்து நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேச்சர், கைண்ட்னஸ், he is just a gem of a person. அடுத்தது வந்து ஒரு கிட்ஸ் புக்கா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த 7 days சேலஞ்ச்ல ஒரு லைட் ரீட் வேணுங்கிறதுனால I picked this book and I loved it. In fact, அந்த மந்தோட one of my favorite books, which is The Magic of Lost Temple. வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க, இல்ல நீங்க just a beginner readerனா you can consider this book. It was such a beautiful nostalgic read. ஒரு சம்மர் வெக்கேஷன்ல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போற அந்த ஒரு ஜர்னிய அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அண்ட் the incident that happens around her during the summer vacation உங்களை வந்து உங்க சின்ன வயசுக்கு கூட்டு போயிடும். and that was such a special read. அடுத்தது வந்து The Murder in Dehradun. இது வந்து இதோட புக் வந்து ஒரு sprayed edges கலெக்ஷன்ல இருந்தது, just for 235 rupees. அந்த ஒரு ரீசன் கோசம் தான் நான் வாங்கினேன். sprayed edges இவ்வளவு ஹைட் கொடுக்குறாங்களே. அதுவும் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா
நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ சோஷியல் மீடியால ஹைக் பண்ணி அவ்வளோ ஒரு லெவல்ல இங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க எனக்கு. பட் இட் கேம் நாட் ஈவன் கேம் ஆன் ஸ்கிரீன்ல கூட தெரியல, இந்த அளவுக்கு போச்சு எனக்கு. ஒண்ணுமே நடக்கல சாமின்னு ஆகி போச்சு. There were so many characters, like 3 அண்ணன் தம்பி அண்ட் ஒவ்வொரு அண்ணன் தம்பிக்கும் 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கு இன்னும் 2 பசங்க, அதை தவிர டிடெக்டிவ்னு ஒருத்தி வருவா, அதுவும் லாயரும். so many characters, so many involvement, பட் நத்திங் அவுட், பட் நோ அவுட்புட் அந்த மாதிரி ஆகி போச்சு. பிளேஸ் இமேஜின் தேராதூன் அந்த குளிர் பனி காலத்துல ஒரு மேன்ஷன் செட்டப் மாதிரி காமிக்கும் போது இட் வாஸ் சோ ஆசம். வாவ், அந்த மாதிரி இடத்துல நம்ம போக மாட்டோமா இருக்க மாட்டோமான்னு நம்மள தோண வைக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா எழுதியிருக்காரு ஆத்தர். பட் த மெயின் பிளாட் ட்விஸ்டும் ஒன்றும் இல்லை, பிளாட்டும் ஒன்றும் இல்லை, கேரக்டர்ஸும் didn't grow with the story, everything fell flat for me. And I didn't enjoy this book as much as I imagined. அடுத்த book was again a thriller. இந்த month நிறைய thriller படிச்சிருக்கேன் இப்போ யோசிக்கும் போது தான் தோணுது. So which was Reappearance of Rachel Ray சொல்லிட்டு. This one was also a very beautiful read and நான் இதோட plot twist எதிரே பார்க்கல. ஐயோ, அது செகண்ட் ட்விஸ்ட் ஒன்று வரும். That was so mind boggling. I mean, புக் படிக்க ஆரம்பிச்சோடனே நமக்கு புக்கோட ஹாஃப் இதுலயே தெரிஞ்சு போயிடும். ஓகே, there is something wrong with this particular person. அது we can point it out. But that is not the twist. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான். அது வரைக்கும் ஐ தாட், என்னடா இது சும்மா ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சு, இது என்ன பிளாட் ட்விஸ்ட் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிருது அப்படின்னு தோணுது. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற 2 twist will blow your mind. And some people felt that as a fallback for the author. ஏன்னா இந்த author எப்பவுமே ரொம்ப பில்டப் பண்ணி அவ்வளோ அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுவாங்க அண்ட் புஷ்ன்னு போயிடும் நமக்கு பலூன் வெடிக்கிற மாதிரி. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பில்டப் ஒரு அளவுக்கு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் கதையை முடிச்சிருங்க, ஒண்ணுக்கு மேல 2 ட்விஸ்ட் எதுக்கு அனாவசியமா தரணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் டு மீ that was the highlight. எனக்கு வந்து அதுதான் பிடிச்சிருந்தது. ஓகே, இதுதான் எண்டு, இதோட ட்விஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இதோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு நமக்கு தோணும் போதுதான் வச்சாப்பாடா ஆப்பு, அந்த மாதிரி வச்சாப்பாடா இன்னொரு ட்விஸ்ட். அது வந்தோடனே ஐ ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். அகைன் நான் சொல்றேன்ல, நம்ம எப்போ எந்த செட்டிங்ல படிக்கிறோம்னு பொறுத்துதான் இருக்கு. ஸோ திஸ் வாஸ் த லாஸ்ட் புக் இன் த 7 books in 7 days challenge. அண்ட் அகைன் நான் நைட் டைம் படிச்சேன். ஸோ எல்லா கேரக்டரும் என்னை சுத்தி நகர்ந்து வச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சில், ஒரு மாதிரி பயம், அந்த மாதிரி ஆகி போச்சு. அண்ட் தட் வாஸ் சோ குட். that sets up the mood for thrillers and fantasies, I believe. And அந்த மாதிரி படிச்சாதான் certain books will hit you, இல்லாட்டி அவ்வளோ மஜா வராது. ஸோ திஸ் வாஸ் ஒன் புக் தட் ஐ லவ். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு புக் படிச்சேன் which didn't hit me, which was That Long Silence. இந்த புக்கோட கவர் பேஜ் கோசம் தான் இந்த புக்கை நான் பிக் பண்ணியிருந்தேன், வாங்கியிருந்தேன். And the saree, black and white check saree, pulled my attention in. So இது என்னன்னா, it is in this book is one of the books in English literature, it seems அந்த கோர்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் வந்து செம்மையா இருக்கு, வேர்ட் பில்டிங் இஸ் so good. நிறைய புது இங்கிலீஷ் வார்த்தை கத்துனேன். பட் மேபி தட் வாஸ் த லெட் டவுன் ஃபார் மீ. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபெமினிஸ்டா அந்த கதாபாத்திரத்தை மாத்தி இருந்தாங்கன்னா it would have been great. ஏன்னா ஒரு வந்து ஸ்டோரி ஆஃப் லேட் 20s to late 40s, நம்ம அம்மா காலத்துல இந்த ஜெனரேஷன் பத்தி பேசுறேன். ஸோ திஸ் இஸ் ஸ்டோரி ஆஃப் எவ்ரி மிடில் கிளாஸ் உமன் இன் ஹர் லேட் 20s to late 40s or early 40s. எல்லார் கூடயும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா நடந்திருக்கும் இன் அவர் மதர்ஸ் ஜெனரேஷன். ஸோ இட் இஸ் ரிலேட்டபிள். பட் அந்த காலத்துல இருக்கும் போது யூ கேன் நாட், ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். ஸோ அந்த காலத்துல ஐ ஹாவ் நாட் சீன் மெனி உமன் லிவிங் ஃபார் தெம்செல்ஸ் ஆர் டேக்கிங் அப் அ ஸ்டாண்ட் ஃபார் தெம்செல்ஸ். ஸோ தட் டிடன்ட் கனெக்ட் வித் மீ தட் பார்ட். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று நடக்கிறது தான், we have to oppose it and we have to come ahead of that. ஏன்னா she is just accepting her situation and living a normal life. There's nothing wrong in it, just that it didn't meet my expectations. So it was a not so good read for me. Hi, this is editing Sushma. Actually edit பண்ணறச்சே தான் கவனிச்சேன் ஒரு book பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன், which was If God Was a Banker.
ஏன் சொல்ல மறந்துட்டேன்னா, இந்த புக் அகைன் எனக்கு வந்து அவ்ளோ இட் வாஸ் அ ஓகேஷ் ரீட். அவ்ளோ மனசுக்குள்ள நிக்கல. மேபி அதனாலேயே நான் சொல்ல மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். புக்கோட கதை வந்து நல்லா இருக்கு. ஒரு கார்ப்பரேட் பேங்கிங் செக்டர் பத்தின ஒரு கதை. அங்க என்னெல்லாம் பாலிடிக்ஸ் நடக்கிறது, ஹவ் பீப்பிள் பிஹேவ் வித் வுமன் ஸ்பெசிஃபிக்கலி இன் அ கார்ப்பரேட் வேர்ல்டுன்னு. ஸோ த கான்செப்ட், ஐடியா, த ஸ்டோரி இஸ் தேர். பட் என்னோட ப்ராப்ளம் என்னன்னா ரைட்டிங். புக் எழுதுற லாங்குவேஜ், ஸ்பெஷலி ஒரு வுமனை எப்படி நீங்க காமிக்கணுமோ அப்படி காமிக்கணும். இன் மை ஒப்பீனியன் டீக்ரேட் பண்ற மாதிரியோ இல்ல ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரியோ இருந்தா no, sorry bro, I'm not the person for you. Couldn't get over the way it was written. So yeah, it's a no for me. Yeah, that was all the books I read in May. Coming to June, first நான் படிச்சது வந்து Blue Sisters. Oh my god, இந்த புக் படிச்சப்பறம் எனக்கு தோணிச்சு, why don't I have a sister in my life? ஒரு ஏன்னா இந்த புக்ல வந்து 4 அக்கா தங்கச்சி பத்தின ஒரு based on their relationship story. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் லைக் பிஎஃப்எஃப் அவங்களும் வந்து அவ ஃபேமிலியில 4 அக்கா தங்க இருக்காங்க. அவங்க 4 பேரும். அண்ட் இப்போ இந்த டைம்ல வந்து when they are all grown up, they are all adults, have their own children. சின்ன வயசுல they were not that so close. ஆனா இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் பார்க்கும்போது ஐ ஃபீல் so happy. And அதே மாதிரி இந்த புக் படிக்கும்போது I could connect the characters to my friends' characters and her life, and I could see that how, you know, having that close knit relationship pulls you out of any stress, any depression, any situation for that matter. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, நீங்க துக்கமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, டிப்ரெஸ்டா இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, a family will always be there for you. Yeah, so this bond, this relationship was so good to read. Individually பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் செல்ஃபிஷ் தான் இந்த புக்ல, which is a little bit of let down for me. ஆனா அதையும் தாண்டி how they come over some massive loss in their life and எப்படி finally they understand each other's value, அந்த ஒரு journey was so good. I enjoyed reading that part. So yes, a good nice read. அடுத்தது வந்து The Lowland. This book started with so much anticipation, so much excitement for me. India Bangladesh பத்தின ஒரு கதை. And I thought this Naxalite, India Bangladesh சொல்ல முடியாது, Naxalites பத்தின கதை actually. So I thought this டார்கெட் இந்த புக் படிக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லடா. பிளஸ் இந்த ஆத்தர் ஜும்பா லேரி அவங்க வந்து அவங்க ரைட்டிங் இஸ் அ வேற லெவல். அந்த நேம் சேக், திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர் மோஸ்ட் பாப்புலர் ரைட்டிங்ஸ். இதோட மூவி கூட இருக்கு ஆக்சுவலி நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ இந்த புக் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு ஹைப் வந்துதான் இருக்கும்னு நினைச்சுதான் எடுத்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் அமேசிங். நான் நினைச்சேன் this would be the top read, one of the top reads of 2026. In the first half was amazing. So அவ்வளோ பில்ட் ஆகி புஸ்ன்னு இறங்கி போயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல. பிகாஸ் அந்த பாலிட்டிக்கல் டிராமாவை இன்னும் கொஞ்சம் அதை சுத்தி கதை வந்திருந்தா இட் would have been ஆசம்னு நினைக்கிறேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கதை வந்து ஃபுல்லாவே அந்த கேரக்டர்ஸோட இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப சுத்தி நடந்து போகுது. So there's no political action after a certain point and it's totally about the individual character. And I also couldn't connect with the female main character, so it kind of fell flat for me. So 3-star, it's a one time read. You can, now in the second hand book la vaangina in that book, so if you find something in that way, go check it out and read. First hand காசு கொடுத்து படிச்சே ஆகணும் அந்த மாதிரி புக் இல்ல. If you come across this book, you can pick it up and read. It's a nice read, but must read அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ரொம்ப இந்த ஜான்ரா வந்து நான் ஒரு டைம்ல ரொம்ப படிச்சேன். அண்ட் தென் ஒரு புக் மேட் மீ ஷோ, ஏன்டா இது படிச்சோன்னு ஆயிடுது. ஸோ இந்த புக்குக்குள்ள போகும்போது ஐ ஹேட் அ மிக்ஸ்ட் ஃபீலிங். எனக்கு வந்து இது படிக்க முடியுமா முடியாதான்னு. பட் த ஜான்ரா தட் ஐம் டாக்கிங் இஸ் கோசி ஃபிக்ஷன். ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், கொரியன் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இட்ஸ் a feel good cozy warm setting. ஆனா ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடும். என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுதுன்னு நமக்கு தெரிய வந்துடும். ஸோ ஐ ஹேட் மை மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அபவுட் திஸ் புக். பட் இந்த புக் வந்து ஒரு படி ரீடா இருந்தது. ஹேஷே இந்தியா வேர் ஆர்கனைஸ் தட். அதனால ஐ தாட் ஓகே இட் would be a good way to connect with different people சொல்லிட்டு தான் இந்த புக் பிக் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் நாட் டிசப்பாயிண்டட். கோசி ஃபிக்ஷன்னா திருப்பி எனக்குள்ள அந்த ஃபயர் கொண்டு வந்தது. பிகாஸ் பிஃபோர் த காப்பிகேட் சீரீஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் புக். ஐ லவ் திஸ் ஜான்ரா. ஆனா ஒரு ரொம்ப ப்ரெடிக்டபிளா ஆயிட்டு இருந்தது. மேபி ஐ வாஸ் ரீடிங் டூ மச் ஆஃப் இட்.
பட் இந்த புக் படிக்கும் போது again that fire, again that passion, again that love for cozy fiction is back into my life. So I'm grateful for this book to come into my life ன்னு தான் சொல்லுவேன், because it is now rekindled my love. Only in the Japanese translation, Korean translation லாம் the main point is kindness, gratefulness, belongingness. எப்படி இதெல்லாம் நம்ம வந்து these books make us feel that deeply. நீங்க வந்து அழகா இருக்கீங்களா, நீங்க வந்து பிரசன்டபிளா இருக்கீங்களா, அதோட ரொம்ப முக்கியம் what you are inside. சொல்லறதுக்கு ரொம்ப கிளீஷேவா தான் இருக்கும், but these books kindle that fire in ourselves. and எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி புக்ஸ்ல. if I look or I crave for books that make me feel something, ஏதாவது ஒரு இமோஷன் இருக்கணும், அது வந்து கோபமா ஹேட்ரடா கூட இருக்கலாம், but it has to kindle something in me. And when books like this kindle kindness and the feeling of gratefulness in you, அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே you feel so blessed, you feel so happy, you feel like I got this. அந்த மாதிரி ஒரு புக் தான். இவ்வளவு நேரம் என்ன புக்னே சொல்ல, ஐ திங்க் இட்ஸ் மீட் மீ அட் த கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஸோ பியூட்டிஃபுல் புக், சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா படிச்சு பாருங்க. அகைன் இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ், ஐ மீன் ஷார்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஸி டு ரீட், perfect for beginners, perfect for if you're in a reading slump or ரொம்ப நாளா எதுவுமே படிக்கல, எந்த புக் படிக்கணும்னா pick this book up. நான் தான் சொல்றேன்ல, ஒரு ஜான்ரா வந்து பில்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும், அண்ட் சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அஷோன்னு ஆயிடும். அந்த மாதிரி இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த ஆப்கான் பேஸ் ஸ்டோரிஸ், சுதான் பேஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும்னு. அப்படிதான் ஹவுஸ் வித்அவுட் விண்டோஸ்ன்னு இந்த புக் பிக் பண்ணினேன், பட் திஸ் புக் didn't hit me, and now I feel a great aversion towards reading these books, this genre I mean. ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த புக் படிச்சேன். இட் இஸ் a good decent read, but it didn't hit me. Certain characters வந்து நல்ல போல்டா இருக்காங்க, certain characters are lifting the spirit of this book, but அந்த அளவுக்கு I didn't enjoy it. அடுத்தது வந்து finally ஒரு சீரீஸ் இந்த வருஷம் படிச்சு முடிச்சிட்டேன், which is the Hidden Hindu Part 3. applaud to the author. What a series! Like Indian fantasy, Indian mythology oda or big fantasy கிடையாதுன்னு சொன்னேன்ல, this book hits you at that perfect spot. First book in the series வந்து படிச்சு ஐயோ ஏன்டா இந்த புக் எடுத்தோம்னு ஆச்சு, எனக்கு பைசா வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு தோணிட்டு. இது வந்து நான் டெல்லி புக் ஃபேர்ல வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கும் சரி, செகண்ட் புக்கும் சரி, ஃபர்ஸ்ட் ரெண்டும் சேர்ந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் படிச்சு முடிச்சோன்னே ஷோ ஏன்டா இதுல காசு வேஸ்ட் பண்ணோம், இதுல ரெண்டாவது பார்ட் வேற வாங்கி வச்சிருக்கோமே அப்படின்னு தோணிட்டு, சரி வாங்கிட்டோம், காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் ரெண்டாவது புக் படிச்சேன். பட் that flipped the script for me, and அது படிச்சு I was like blown away. நம்ம இந்தியன் ஆத்தர் வந்து ஒரு சீரீஸை இவ்வளோ அழகா எழுதிருப்பாங்களா, எழுத முடியுமா அப்படின்னு தோண வச்சுட்டு. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதுல வர கேரக்டர்ஸ் எல்லாமே ராமாயண் மகாபாரத் அந்த மாதிரி கலந்து நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான். So we can totally relate to the fantasy that's going on in the book, and masterpiece, one of the best reads தான் எனக்கு இது, because I had zero expectations and it took me here. செம்மையா இருக்கு இந்த சீரீஸ். அண்ட் இந்த போன அமேசான் பிரைம் சேல்ல 3 புக்குமே 500 ரூபாய்க்குள்ளதான் இருந்தது, which was a massive deal. ஏன்னா நான் இந்த வருஷம் தான் தேர்ட் பார்ட் வாங்கினேன். இந்த பர்டிகுலர் புக் பாம்பே டு சென்னைக்கு வச்சேன். சரி லாஸ்ட் டைம் நம்ம வரோம், ஃபுல்லா மூவ் பண்ணிட்டு ஒரு புக் வாங்கிக்கலாம், which would keep it ஒரு மெமரி மாதிரி இருக்கும், ஓகே தான் பிக் பண்ணேன். ஸோ அந்த புக் வந்து 399 வாங்கினேன், ஒரு புக் மாத்திரமே. ஸோ ஃபுல் 3 புக்ஸும் 500 ரூபாய்க்கு இருக்கும்போது செம்ம டீல். அடுத்த செல்ல கண்டிப்பா இந்த சீரீஸ் வாங்கி படிங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல். செகண்ட் புக் வந்து நான் செம்மையா இருந்ததுன்னு சொன்னேன்ல, ஸோ ஐ தாட் தேர்ட் புக்ல வந்து எனக்கு மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருந்தது. ஐ டென்ட் என்ஜாய் த ஃபர்ஸ்ட் புக் இன் தி சீரீஸ், செகண்ட் வாஸ் டாப் கிளாஸ், தேர்ட் வந்து அதோட இன்னும் நல்லா இருந்தது. யூஸ்வலி ஒரு சீரீஸ் எண்ட் ஆச்சு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் ட்ராப் டவுன், பட் திஸ் சீரீஸ் when it ended, last line, oh god, சூப்பர்வா இருந்தது. ஐ திங்க் இதோட வந்து இன்னொரு வெர்ஷன் கூட வரலாம், ஏன்னா ஹேங்கிங்ல விட்டாரு ஆத்தர். சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க I insist you to read this series, it's a beautiful series. அந்த புக் வந்து எப்படி நான் சொல்றது, இந்த ஒரு ஃபீலிங் நிறைய வாட்டி நம்ம சோஷியல் மீடியால பாத்திருக்கேன், ரீல்ஸ் வரும் which says that இந்த புக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் I was staring into the space, I was staring into a wall, எனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மள சுத்தி எதுவுமே புரியல அப்படின்னு மிச்சவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருமா ஒரு புக்கை படிச்சுன்னு நான் இமேஜின் பண்ணல. பட் திஸ் புக் finally gave me that feeling.
The book is Seasons of the Palm by Perumal Murugan Ayya. So இவரோட book Punnachi is my all-time favorite, classic book for me. So adnala when I got a chance to buy his work, I immediately picked it up. Book படிக்கும்போது I felt okay, nothing, இதுல என்ன இருக்கு பெரிய விஷயம்னு. But the way it ended, எப்படின்னா என்னால வார்த்தையில அந்த ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் அன்டச்சபிள்ஸ் அண்ட் அந்த காலத்துல எப்படி வந்து ஒரு செக்டர் ஆஃப் பீப்புளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பெரியவங்க will be adults can still understand that. ஆனா குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன ஐ மீன் ஒரு குழந்தை போய் இது நீ பண்ணக்கூடாது, நீ இங்க அலவுட் இல்ல, நீ இவாள தொடக்கூடாது, நீ வந்து இன்னொரு செக்டர் ஆஃப் பீப்புளை வந்து மரியாதை கொடுத்து தான் பேசணும், ஆனா உன்னைய வந்து அசிங்கமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு குழந்தை கூட வேறுபாடு எப்படி நம்மளால பண்ண முடியும்? அது இமேஜின் பண்ணும்போது இட் ஆல்ரெடி மேக்ஸ் மீ ஃபீல் சேட். அண்ட் அந்த மாதிரி ஒரு கதை அண்ட் இந்த மாதிரி ஒரு எண்டிங் ரெண்டுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணும்போது இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆத்தர். ஹி வில் டேக் யூ டு நோ, ஹி வில் டேக் யூ ரியலிசம் கிட்ட இவ்வளவு கிட்டக்க கூட்டு வந்து இட் வில் பஞ்ச் யூ. அந்த மாதிரி அவர் ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ ஒரு கதையில கொண்டு வந்து சேர்த்து, it is a feeling that cannot be expressed. A great pick, one of my favorites of this year. Again, read it, without doubt, read it. I think after Frederick Backman, I think Perumal Murugan is an author that I look up to. And English translate la படிக்கும்போது இவ்ளோ இம்பாக்ட் இருக்குன்னா, தமிழ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா in his original script, in his original wordings, I think that will be even more impactful. அடுத்தது வந்து ரொம்ப நாளா என் டிபிஆர்ல இருந்த ஒரு book which is Remarkably Bright Creatures. Again a feel good literary fiction, has that magic, you know. In the genre will help you slow down, in the genre will help you value the relationships, value the things that you have, make you feel grateful for everything in your life. And எப்படி ஒரு இமேஜினேஷன் பாருங்களேன், ஒரு கிராம்புங்கிறது ஒரு ஆக்டோபஸுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் எப்படி ரிலேஷன் ஆகும்? ஆனா அந்த ஆக்டோபஸ்னால ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஆக்டோபஸ்னால ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்கு. They find something so valuable in their life through the eyes of octopus. இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் எப்படிதான் வராங்களோன்னு தெரியல. அண்ட் இந்த புக் ஆக்சுவலி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணி ஒரு கிவ் அவே வச்சிருந்தேன். ஸோ இட்ஸ் அ மெமரபிள் புக் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் திஸ் புக். ஃபைனல் புக் ஆஃப் த வீடியோ. In the book was a book club pick, again a place called Home. Ana, it didn't hit me. In the book la, the female main character is so hopeless. I mean, in the book there was so much, என்ன சொல்றது, நிறைய சான்ஸ் இருந்தது for this book to be on a next level. Then அந்த பொண்ணு வளர்ற சிச்சுவேஷன் வந்து ஒரு பாவர்ட்டில இருந்து how one has to escape and how ஒரு வீடுனா என்ன, அதோட மதிப்பு என்ன, நமக்கு தலைக்கு மேல ஒரு ரூஃப் இருக்கிறது such a big thing. அதோட வேல்யூ வந்து below poverty லைன்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். So it had a massive opportunity to rise and shine because the trope storyline starting point was so good, but totally fell flat. She totally lost it. Female main character அவ்வளோ அழகா டிஃபைன் பண்ணியிருந்திருக்கலாம், பட் ஐ திங்க் த ஆத்தர் மிஸ்ட் தட் சான்ஸ். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் டென்ட் லைக் த பிட்ரேயல், த சீட்டிங் பார்ட் இன் ஹியர் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரா அமையக்கூடிய சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோண வச்சுது. ஸோ யா, திஸ் புக் வாஸ் ஆல்சோ ஆவரேஜ் ரீட். Actually, நீங்க படிக்காமலே இருக்கலாம் இந்த புக் படிக்கிறதுக்கு. There are so many other books that I talked about in this video which were so good. So pick any of those and skip this one. So yes, இதுதான் நான் கடந்த 3 மாசமா படிச்ச book and I feel so happy that உங்க கூட உட்கார்ந்து ஒரு கதை பேசிட்டே வீட்டு வேலையும் பண்ணிட்டு, so it feels like you are just sitting next to me and நம்ம வந்து பேசிக்கிட்டே போயிடுது. Very casual video and very normal video. இந்த மாதிரி I don't think I have ever done such video before. அதனால நீங்க commentsல எனக்கு சொல்லுங்க how was this chit chat time with me ன்னு. and இதுல இருந்து நீங்க என்னெல்லாம் books படிச்சிருக்கீங்க and which is your top pick for so far half yearly mid year tag பண்ணனும்னா let me know உங்களோட favorite book என்னன்னு commentsல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் this is Sushma signing off. Take care. Bye bye.